டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் இழைச்சிக்கிட்டே போதுங்க. அதுவும் முகத்தை பார்த்தா கன்னம் ரெண்டும் ஒட்டி போன மாதிரி இருக்கு. எலும்புகள் அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் கண்கள் ரொம்ப உள்ள போன மாதிரி இருக்குங்க. இந்த ஃப்ராண்டல் போன், அதாவது புருவம், ஐப்ரோஸ் சொல்றோம் இல்லைங்களா, ஐப்ரோஸ் எல்லாம் மேடா தெரியுது. ஸோ அப்போ கன்னம் எல்லாம் ஒட்டி போய் இருக்கு. ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ உடல் எடை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி உடல் எடையே கிடையாது அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தோம்னா ஏன் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது, முகலாம் ஏன் இவ்வளோ ஒட்டி போகுது அப்படின்னு நினைப்போம். பெரும்பாலும் இதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு மேஜர் ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரீசனாவே அதையே கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் குறைச்சி அதற்கான உணவு முறைகளை நம்ம சாப்பிடும்போது நிச்சயமா நமக்கு நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த கன்னப்பகுதி ஒட்டி இருக்கிறது, உடல் எடை குறையறதுக்கான ரீசன் என்னன்றதும் பார்க்கலாம். பெரும்பாலும் சுகர் இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ சுகர் இருக்குன்னா என்கிட்ட நிறைய பேர் போட்டோஸே காமிச்சிருப்பாங்க. மேடம் இங்க பாருங்க, ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் எப்படி இருக்கேன், இப்போ சுகர் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேன் பாருங்க, இது நான் தான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த பிக்சர்ஸ்ல வந்து பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஏஜுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா இப்போ பார்த்தோம்னா உடனே ஆளே வந்து பாதியா குறைஞ்சிட்டீங்களே, ஸோ என்ன ஆச்சு, ரொம்ப எலும்பெல்லாம் தெரியிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதற்கு வந்து சுகர் ஒரு ரீசன். ஸோ சுகர் இருந்ததுன்னா நமக்கு கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோம், கண்ட்ரோல் பண்றோம், ஏதாவது மெடிசன் சாப்பிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னா ஓகே. ஆனா மெடிசின்ஸே இல்லாம சுகரை கண்ட்ரோல் பண்ணாம விடும்பொழுதுதான் நமக்கு உடல்ல தசைகள், நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா உடல்ல வந்து சத்துக்களே இல்லாத மாதிரி தான் ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அப்போ உடல் எடை குறையறதுக்கும் முகம் வந்து ஒட்டி போறதுக்கும் அதிகமான பிளட் சுகர் லெவல் ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க இல்ல ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க பெரும்பாலும் உடல் எடை குறைஞ்சு காணப்படுது. அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. ஸோ இந்த ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாகவே இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நமக்கு இந்த மாதிரி உடல் எடை இழப்பு அப்படின்றது ஏற்படுது. இதனோட சேர்ந்து அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய நபர்கள், உடல் உஷ்ணம் அப்படின்னு சொன்னா ஸோ அந்த பித்தத்தோடம் அதிகரிச்சு உடல்ல வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போன மாதிரி ஆயிடும். ஸோ சத்துக்கள் எல்லாமே போன மாதிரி ஆகுது, உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா இதுவும் ஒரு ரீசன். ஐபிஎஸ் அப்படின்னு அடுத்த ரீசன். ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குனாலும் உடல் எடை குறையும். அது எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தோம்னா மோஷன் போற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். இல்லைங்க சாப்பிட்றேன் ஒரு 1 hour கழிச்சு திரும்ப வந்து மோஷன் போறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்லையுமே வந்து பார்த்தோம்னா சத்துக்கள், ஏன்னா சாப்பிட்ட உணவே அப்சார்ப்ஷன் நடக்காத முன்னாடி அது வந்து மலமாக வெளியேற்றப்படுதுன்னா நிச்சயமாக நம்ம உடல்ல பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா புரோட்டீன் டயட் குறைவாக சாப்பிடக்கூடிய நபர்களுக்கோ இல்ல புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னாவோ நமக்கு உடல் எடை குறைஞ்சி ஆள் மெலிஞ்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது நுரை வர மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அது வந்து புரோட்டீன் லீக்கேஜா இருக்கலாம். ஸோ இப்போ யூரின் அனலைஸ் பண்ணி பார்க்கறது ஃபர்ஸ்ட். யூரின் அனலைஸ் வந்து பண்ணி பார்க்கும்போது புரோட்டீன் லீக்கேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உடல் எடை குறைவு இருக்குன்னா ஸோ எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மருந்து முறைகளை நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா சுகர் இருக்குனாலும் சுகரும் நமக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அப்போ இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது இதெல்லாமே கரெக்டா நம்ம சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொன்னா விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள், கொட்டை வகைகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா பூசணி விதை, வெள்ளரி விதை, ஆளி விதை, இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூணுமே வந்து லேசா வறுத்து பொடி பண்ணிட்டு இந்த பொடியை ஒரு ஸ்பூன் ஃபுல்லா போட்டு நம்ம குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல தசைகள் வந்து பழைய மாதிரி வர ஆரம்பிக்கும். நரம்புகள் பாதிப்பு இருந்தாலும் நமக்கு இதுல சரியாக ஆரம்பிக்கும். இப்போ பேசிக்கா இதுல பார்த்தோம்னா மருந்து வகைகள் அப்படின்னு சொல்லும்போது அஸ்வகந்தா சூர்ணம் பயன்படுது, தண்ணீர் விட்டான் சூர்ணம் நமக்கு பயன்படுது. இப்போ இந்த 2 சூர்ணமே நம்ம பால்ல கலந்து நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து பழைய நிலைமைக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து வெயிட் லாஸ் ஆச்சா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நெய், வெண்ணெய் இது 2மே சார்ந்த உணவுகளை சாப்பிடும்போது ஈஸியா வந்து டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்ல வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் போதும் முகத்திலையும் சரி உடல்லையும் சரி தசைகள் வந்து ரொம்ப இழந்த மாதிரியோ உடல் வந்து இளைச்ச மாதிரியோ நமக்கு தெரியாது. இதை தாண்டி இன்னும் சில மருந்துகளும் இருக்கு. அதுல வந்து முக்கியமாக பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தசைகள் வலிமை அடைய ஆரம்பிக்கும். கன்னம் வந்து ஒட்டி போயிருந்துச்சுன்னா அது வந்து சரி செய்யலாம். இது வந்து ரொம்ப கம்மியா தான், இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்னு சொல்ற இந்த மருந்து ரொம்ப கம்மியா தான், ஒரு 2 சிட்டிகை அளவு தான் எடுக்கணும். இதை வந்து பட்டர் வெண்ணெயில குழைத்து சாப்பிடும்போது நம்ம முகத்துல ஒட்டி இருக்கக்கூடிய தசைகள் வந்து நார்மலா வர ஆரம்பிக்கும். ஸோ உடல் சூடு இருந்தாலும் அதை தணிப்பதற்காக நம்ம உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு ஆயில் பாத் எடுக்கலாம். ஸோ வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வயதிற்கு ஏற்ற மாதிரி உடல் பருமன் இல்லை, ரொம்ப லீனா இருக்கீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நிச்சயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.